This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாய் கடித்து எம்பிஏ பட்டதாரி பலி. ராபிஸ் தடுப்பூசி போடாமல் அலட்சியமாக விட்டதால் பறிபோன உயிர். ஓசூர் அருகே எம்பிஏ பட்டதாரி இளைஞர் ஒருவர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அவரை நாய் கடித்த நிலையில் அலட்சியமாக எடுத்துக்கொண்ட அவர் சிகிச்சை எதுவும் மேற்கொள்ளவில்லை எனவே கூறப்படுகிறது. ராபிஸ் தாக்குதலுக்கு ஆளான அவர் நேற்று உயிரிழந்தார். ஓசூர் குப்பட்டி ஊராட்சி தின்னூரை சேர்ந்தவர் எட்வின் பிரியன், 23 வயது, எம்பிஏ பட்டதாரி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு எட்வின் பிரியனை நாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அவர் வீட்டில் உள்ள யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார். மேலும் நாய் கடிக்கும் ராபிஸ் தடுப்பூசி போடாமல் சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் திடீரென அவருக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்பியபடியும் சத்தம் போட்டு அலறியபடியும் இருந்துள்ளார். இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக அவரை காக்கதாசம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனால் அவருக்கு தொடர்ந்து தொந்தரவு இருந்ததால் தளி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்பொழுது அங்குள்ள மருத்துவர்கள் அவரை நாய் கடித்துள்ளது, ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரை உறவினர்கள் தளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு நாய்க்கடிக்கான ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பின்னர் மேற் சிகிச்சைக்காக இரவு நேரத்தில் எட்வின் பிரியனை அவரது உறவினர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஓசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். அதன் பின் அவர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கியுள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாய்க்கடியை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு உரிய சிகிச்சை மேற்கொள்ளாததால் எம்பிஏ பட்டதாரி உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படித்த இளைஞரை நாய்க்கடி பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய்க்கடி சம்பவங்கள் வெகுவாக அதிகரித்து வருகின்றன. தெருநாய்க்கடியால் ராபிஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர்ந்து வருகிறது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெருநாய்க்கடி பிரச்சினை தொடர்பாக திமுக எம்பி பிரகாஷ் பேசியிருந்தார். காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பிரதமர் மோடியை சந்தித்து தெருநாய்க்கடியை பிரச்சினையை தொடர்பாக கோரிக்கை விடுத்தார். இந்திய தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் மாநிலங்களில் தமிழகத்திற்கு 2வது இடம் உள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 13 லட்சம் தெருநாய்கள் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சமீப காலமாக தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. சென்னை உட்பட்ட நகரங்களில் பல தெருக்களில் அங்கும் இங்கும் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கடிப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இரவு நேரங்களில் கூட்டமாக நாய் தெருக்களில் வலம் வருவதால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் அச்சமடைகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.